வணக்கம் and welcome to Dhanyas designers. Sorry friends, கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் personal work அதிகமாக இருந்தனால 1 week மேல ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டேன். நான் டிசைன் பண்ணும்போது வந்து வீடியோ எடுக்க முடியல, டைம் இல்லாததுனால. ஸோ பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. டைலர்கிட்ட கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணுறேன். இது நார்மலாக நம்ம நெக்லைன் போடுவோம். இப்போ தான் நான் ஸ்டிச்சு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் டிசைனிங் வீடியோஸ் தான் நிறைய போட்டிருப்பேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நார்மலாக நம்ம எப்பயும் நெக்லைனில் போடுற மாதிரி 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு 1 லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு 2 லைன் வந்து ஆன்டிக் பீடு நம்பர் 4 பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீட் அகெயின் 1 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. நார்மலாக பேக் நெக்கில் வந்து சிம்பிளாக இந்த அளவுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வர அளவுக்கு பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து ஒரு மேங்கோ. ஆக்சுவலி நான் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வர மாதிரி தான் ஐடியா பண்ணேன். பட் வந்து இப்போ தீபாவளி டைம்னால எக்ஸ்ட்ரா இப்போ இந்த இடத்துல வருது அப்படின்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நானே பண்ணுறதா இருந்தால் இது நான் வந்து இப்படியே பண்ணியிருப்பேன். இதிலேயே வந்து நானே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் இதிலே டிசைன் பண்ணும்போதே இந்த மேங்கோ மோட்டிவ் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுவேன்னா. பட் வந்து இது வந்து நான் ஸ்டிச் பண்ணுற ஐடியாவில் டைலர்கிட்ட கொடுக்குறதுனால என்ன பண்ணேன்னா ஆக்சுவலி எனக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வர மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணனால இதை என்ன பண்ணிவிட்டேன், தனியாக பேட்ச் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. தனியாக நார்மலாக நம்ம ஒரு பேரட் டிசைன் கூட பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே பேட்ச் மாதிரி தனியாக ஒரு லைனிங் கிளாத்தில் ரெடி பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் இது ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு நெக்லேருந்து வெளியில் வரணும், டிசைன் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நாம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஸோ இது வந்து பேக் நெக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாம் ஹேண்டு பார்ப்போம். ஹேண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு இன்னும் சென்டரில் வந்து ஆன்டிக் பீட் பேக் சைடு என்ன யூஸ் பண்ணமோ அதையே வந்து கொடுத்துட்டு அகெயின் 1 லைன் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவங்க கேட்ட கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இந்த செக்குடு பேட்டர்ன் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செக்குடு பேட்டர்ன் தான் கேட்டாங்க. பட் என்னென்னா இந்த ப்ளவுஸு ஹேண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரீ மாதிரி இந்த ஃப்ளவர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மேங்கோ இந்த மோட்டிவ் வந்து ஆல்ரெடி இருந்தது, அதாவது இந்த டிசைன்லேயே இருந்தது. அதனால் அப்புறம் பார்டரும் இங்கேயும் பார்டர் நல்லாவே பிரைட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம செக்குடு பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னா நல்லா தெரியாது. இது இடையில இந்த டிசைன்ஸ் வரனால அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த பேட்டர்ன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதையே என்லைட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், சென்டரில் வந்து இந்த ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி வருது. இந்த இடத்துல வந்துட்டு 2 சைடுமே மேங்கோ வருது. ஸோ கரெக்டாக கைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய கைன்றதுனால கரெக்டாகவே இந்த எல்லா மூட்டியுமே கவர் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல வந்து பிளாங்காக இருக்க வேணாம் அப்படின்ட்டு குட்டி குட்டியாக இந்த புட்டாஸ் மாதிரி இந்த பீடே கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஹேண்டை பொறுத்த வரைக்கும் 2 ஹேண்டுமே அதே மாதிரி முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு மேங்கோ பெரிய மேங்கோ கொடுத்துருக்கோம் இல்லையா, பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு குட்டி மேங்கோ வர மாதிரி பண்ணிட்டேன். ஸோ கஸ்டமருடைய நீடுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் நமக்கு வந்து இது சாரியோட சேர்த்து கட்டும்போது ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் இந்த ப்ளவுஸு. பார்த்திங்கனாவே தெரியும். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஃபினிஷிங் நீட்டாக அதே மாதிரி பர்ஃபெக்டாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸோட கலருக்கும் இந்த பீட் கலருக்கும் நல்லாவே எடுத்து கொடுத்துச்சு, நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக வந்தது. அவ்வளோதான்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாம் அப்படியே 3 கொஸ்டினையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு பெரிய தேங்க்ஸ், எனக்கு வந்து வீடியோ இவ்வளோ நாள் போடாததுக்கு மெசேஜ் பண்ணிலாம் கேட்டீங்க. ஸோ முகம் தெரியாதவங்க கிட்டேருந்து இந்த அளவுக்கு அன்பு கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.